புதிய அரசு பதவியேற்க வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. புதிய ஆட்சி அமைப்பது தொடர்பாக பாஜக தலைமையிலான மகாயுத கூட்டணியின் அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன என்பது குறித்து டெல்லியிலிருந்து செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய சட்டப்பேரவை பதவிக்காலம் இன்றுடன் முடியவுள்ள நிலையில் தற்பொழுது புதியதாக பாஜக, சிவசேனா மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கூட்டணியினுடைய அந்த ஆட்சியானது அமைய உள்ளது. மிக முக்கியமாக மகாராஷ்டிராவுடைய புதிய முதல்வராக யார் பொறுப்பேற்க உள்ளார்கள், கூடுதலாக துணை முதல்வர்கள் பதவி என்பது வழங்கப்பட உள்ளதா என்பது குறித்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது. அதற்காக மிக முக்கியமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேரில் சந்தித்து ஆலோசிப்பதற்காக மகாராஷ்டிராவுடைய முன்னாள் முதல்வரும் தற்பொழுது புதிய பிரதமராக கூடும் என்ற ஒரு கூறப்படும் தேவேந்திர பட்னாவிஸ் இன்று காலை டெல்லியை வந்திருக்கிறார். மிக முக்கியமாக இன்று பிரதமர் மோடி, மூத்த தலைவர்களான அமித்ஷா, ராஜ்நாத் சிங் ஆகியோருடன் அவர் தனித்தனியே ஆலோசனையில் ஈடுபட உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏக்நாத் ஷிண்டேவினுடைய சிவசேனா மற்றும் அஜித் பவார் தரப்பிற்கும் துணை முதல்வர் பொறுப்புகள் என்பது வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அதே சமயம் ஏக்நாத் ஷிண்டே மீண்டும் மகாராஷ்டிராவுடைய முதல்வராக தொடர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் சிவசேனா தரப்பிலிருந்து முன்வைத்து வரும் நிலையில்தான் தற்பொழுது முக்கிய ஆலோசனை என்பது இன்று டெல்லியில் நடைபெற உள்ளது. பாஜகவுடைய மூத்த தலைவர்களை சந்தித்து அதன் பிறகு அவர் மகாராஷ்டிராவிற்கு நாளை திரும்புவார் எனவும் அதிகாரப்பூர்வ முதல்வர் யார் என்ற ஒரு அறிவிப்புகள் என்பது அவர்களுக்கு கூடிய விரைவில் வெளியாகும் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய அந்த 2 துணை முதல்வர்களை நியமனம் செய்வதா அல்லது சில முக்கிய இலாக்காக்கள் சிலவற்றை கூட்டணி கட்சிகளுக்கு வழங்குவதா என்பது தொடர்பான ஆலோசனை தான் இன்று அமித்ஷாவுடனான அந்த சந்திப்பின் பொழுது தேவேந்திர பட்னாவிஸ் முன்வைக்க உள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே அஜித் பவார் மற்றும் ஏக்நாத் ஷிண்டேவிடம் தேவேந்திர பட்னாவிஸ் மீண்டும் அவர் மகாராஷ்டிராவுடைய முதல்வராக பொறுப்பேற்பார் என்ற ஒரு கருத்தை பாஜகவுடைய தலைமை என்பது தெரிவித்துள்ளது என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. புதிய அரசு அமைய உள்ள நிலையில் தன்னுடைய முதல்வர் பதவியை இன்று மாலை ஏக்நாத் ஷிண்டே ராஜினாமா செய்ய உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு அவர் கேர்டேக்கர் சிஎம்மாக சில நாட்களுக்கு தொடர்பார் எனவும் அதன் வரையில் இந்த ஆலோசனைகள் என்பது நடைபெற்று அதிகாரப்பூர்வ கேபினெட் அமைச்சர்கள் இலாக்காக்கள் எந்தெந்த இலாக்காக்கள் யாருக்கு வழங்கப்படுகிறது, துணை முதல்வர்களுடைய அறிவிப்புகள் தொடர்பான அறிவிப்புகள் அடுத்த சில தினங்களில் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தற்பொழுது பாஜக தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. ஏக்நாத் ஷிண்டே மிக முக்கியமாக ஒரு மராத்தா முதல்வர் என்பது தொடர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைகளும் பல்வேறு தரப்பிலிருந்து, ஒரு புறம் ஷிண்டே தரப்பிலிருந்தும் மற்றொரு புறம் அஜித் பவார் தரப்பிலிருந்தும் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் தேவேந்திர பட்னாவிஸ் தான் அடுத்த முதல்வரா என்ற ஒரு கேள்விக்கு இன்று மாலை அல்லது நாளை காலைக்குள் பாஜகவிடமிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகும் என்று தெரிகிறது. நன்றி சுசித்ரா.